வெல்கம் டு ஷெர்மியோன்ஸ் கார்டன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இன்றைக்கி சூப்பரான ஹார்வெஸ்டிங் vlog. இங்கே பாருங்கள், பப்பாளி மரத்தில் எப்படி பாருங்கள் செக்கச்செவேல்னு பப்பாளி பழுத்து அப்படி தொங்குது அப்படின்னு. வாங்க பட்டுன்னு இந்த ஹார்வெஸ்டிங் வீடியோக்குள்ளே போகலாம். இது அப்படியே பாருங்கள், குருவி கொத்தி வச்சிருக்கு. இன்னும் ஒன்று கூட பறிக்க இருக்குது, அதையும் பறிச்சிடலான்னு நினைக்கிறேன். என்ன சைஸ் பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பப்பாளி உள்ளே வந்து நல்ல செக்கச்செவேல்னு இருக்கும். அதே மாதிரி பப்பாளியில் ஒரு பப்பாளியோட மனம் வரும்ல, அது இதில் வராது. பப்பாளி பழம் சாப்பிட மாதிரியே இருக்காது, அவ்வளோ ருசியாக இருக்கும். ரெட் லேடி பப்பாயா நீங்கள் நர்சரியிலேருந்து செடி வாங்கி தான் இது நடணும். விதை போட்டால் இந்த வெரைட்டி கிடைக்காது நமக்கு. ஸோ நர்சரியில் நீங்கள் ரெட் லேடி பப்பாயா அப்படின்னு கேட்டு வாங்கி நட்டுவீங்க. இது வந்து ஒரு 5 நாள் இருக்கும். இதெல்லாம் இன்றைக்கி நாளைக்கே கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். பப்பாளி ரொம்ப ஹெல்தியானது, நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் பேப்பைன் இருக்குது, அது நம்ம ஸ்கின்னுக்கு ஃபேஸ்க்கெல்லாம் பயங்கர க்ளோ தரும். அதே மாதிரி சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன், பயங்கர நேச்சுரல் இம்யூனிட்டி எல்லாம் நம்ம பாடிக்கு தரும். ஸோ பப்பாளி வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே நம்ம இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி ஆர்கானிக்காக சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்லையா? அடுத்ததாக பெரிய பலாப்பழம் ஒன்று அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதை நான் அறுவடை பண்ண போகிறேன். இந்த சக்கைக்கு சைஸை பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் சக்கை வத்தல் பண்ணுனா ரொம்ப சுவையாக இருக்கும். எனக்கு எல்லா வருஷமும் மாங்காய் சீசன் அப்போ நீல ஓட்டு மாமரத்தில் நிறைய மாங்காய் காய்க்கும். இதனால நாங்கள் வெளியே மாங்காய் கடையிலேருந்து வாங்குறதே கிடையாது. மாங்காய் சீசன் டைமில் எல்லாம் என் குழந்தைங்களுக்கு சாப்பிட மாங்காய் என் தோட்டத்திலே நிறைய வரும். மாங்காய் ஒவ்வொரு டைமும் நல்ல பக்குவமாக விளையிறப்ப நாங்கள் தேவைக்கேற்ப பறித்து பாலையில் நல்லா வடிய வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி அப்படியே பழுக்க வைப்போம். அப்படி நீங்கள் பண்ணும்போது மாங்காய் நல்லாவே பழுக்கும். பழுக்க வைக்கிறதுக்கு நல்ல விளைஞ்ச மாங்காயை பார்த்து பறிக்கணும். நீங்கள் பிக்கிள் போடணும் அப்படின்னா நீங்கள் பிஞ்சு மாங்காய் பறித்து பிக்கிள் போடலாம். தோட்டை வச்சு பறிக்கும்போது கீழே விழுற மாங்காயெல்லாம் நீங்கள் பழுக்க வைக்கக்கூடாது. அதை ஊறுகாய் போட உபயோகப்படுத்தலாம். இந்த வாட்டி எனக்கு மரத்துலேயே நிறைய மாம்பழம் அப்படியே பழுத்து இருந்தது. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நீல ஒட்டு மாங்காய் நட்டு வைக்கலாம். ஏன்னா நிறைய காய்க்கும், அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. குருவி எவ்வளோ மாங்காவை கொத்தி கீழே போட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். இனிமே புளிச்சிக்காய் நிறைய அறுவடை பண்ண வேண்டியிருக்கு. அதாவது ஸ்டார் ஃப்ரூட், இது நல்ல இனிப்பாக இருக்கும். பறித்து வந்து ஜூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஜாம் எல்லாம் பண்ணலாம். ஏற்கனவே நான் பழைய வீடியோஸில் நிறைய இது பற்றி அறுவடை போட்டிருப்பேன்.
பறித்து வச்சுருந்த சக்கையை வெட்டி அந்த சொலையை எடுத்து நான் சக்கை வத்தல் செய்ய போகிறேன். வீட்டிலே நல்ல தேங்காய் எண்ணெயில் சக்கை வத்தல் பொரித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப விருப்பம். இது எல்லாமே பேஷன் ஃப்ரூட். இது இன்னும் பழுக்கலை. பழுத்துச்சுன்னா அப்படி மஞ்சள் கலராக மாறும். அப்போ தான் அதை பறிக்கணும். இதுதான் புஷ் பெப்பர், அதாவது செடி மிளகு. இதை நான் நல்ல சட்டியில் தான் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் நிறைய காய் போட்டிருக்கு. இந்த சம்மரில் எங்கள் ஊரில் பயங்கர வெயில். அதனால் நான் ஷேட் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வீட்டோட பின்பக்கம் ஒரு பெரிய கேஷ்யூநட் ட்ரீ இருக்குது. ஸோ அதோட பக்கத்தில் நல்ல ஷேடில் எல்லா செடியும் வச்சுருக்கேன். அதனால இந்த ஆந்தோரியம், அக்லோனிமா எல்லாமே நல்லா இருக்குது. சம்மரில் ஷேட் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் வெயில் இல்லாத இடமா பார்த்து மாற்றி வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதுக்கு சாயந்தரமும் லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிக்கணும். அப்போ தான் ஆந்தோரியம் எல்லாம் வெயில் காலத்துலேயே நல்ல செழிப்பாக வளர்ந்து நிறைய பூக்களை தரும். வெயில் நாளிலே அடீனியம் செடிகளுக்கு கொள்ளை ஆனந்தம்தான். இந்த வெயில் காலத்தில் என் தோட்டத்தில் இருக்கிற அடீனியம் செடிகள் எல்லாம் கலர் கலராக பூக்கள் பூத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நான் அடீனியம் செடி பற்றி நிறைய டீட்டெயில் வீடியோஸ் போட்டிருக்கேன். என் கார்டன் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். அதாவது விதைகள்லேருந்து எப்படி அடீனியம் செடிகளை நடணும், அதே மாதிரி அடீனியம் செடிகளை எப்படி கேர் பண்ணணுன்னு எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நிச்சயமாக அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கோலாஞ்சே. இதுவுமே வெயிலில் பூக்கிற செடி தான். மற்ற நேரம் பார்த்திங்கன்னா வெறும் இலை மட்டும்தான் இருக்கும். ஆனால் சம்மரில் தான் கொத்து கொத்தாக பூக்கும். வெல்வெட் ஆப்பிள் மரத்தில் நிறைய பழம் போட்டிருக்கு. இனிமேல் தான் அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுவேன். ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிச்சயமாக வீடியோ போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் மிக அழகான மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon Leon. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.